தளபதியை பிடிக்காதவர்கள் கூட அவங்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் என்னன்னா, ரூ. 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகர். உலகம் முழுக்க உங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள். இவ்ளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அத வேணான்னு ஒதுக்குறார்னா, கெத்தியா அந்த மனுஷன். இவர் இறங்குறார்னா, அந்த தைரியம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்ஸ். அதுக்காகவே அவர ஆதரிக்கலாம்யா. ஏன்னா, இது வேணான்னு ஒருத்தர் விட்டுட்டு வராருன்னா, அதுக்கு நம்மலாம் வந்து சத்தியமா என்னலாம் கேட்டா என்னால முடியாதுங்கன்றும். நம்மலாம் வந்து ஒரு சேஃப் ஜோன்லயே இருப்போம். ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்போம். நமக்கு இது போதுமோ, இதுலயே நம்ம கம்ஃபர்ட் வாழ்க்கைய ஜோன்குள்ளே முடிச்சுக்கலாம். கம்ஃபர்ட் ஒரு ஜோன்குள்ளே இருக்கும். கம்ஃபர்டபுள்லயே நம்ம வந்துருவோம். அதான். ஏன்னா அரசியல்ன்றது சினிமாவ விட, சினிமால வந்து ஒரு 10 பேர் கத்தி வீசுறான்னா, 1000 கத்தியும் நம்மள நோக்கி வரும் அரசியல்ல. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆவணும். எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் சொல்லணும். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கலாம்னு தானே வராரு. சமாளிக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ட் லெவலுக்கு அவர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இவ்ளோ ரசிகர்கள வேணாம். நான் அரசியல் எனக்கு சினிமா போதும்னு அந்த முடிவு எடுக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும் இல்லையா? அத வந்து மக்கள் அத பார்க்குறாங்க. அதையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா எல்லாரும் பார்க்குறாங்க.